இந்த கீரைக்கு என்ன உரங்கள் கொடுக்கலாம்? நீர் உரங்கள் எல்லாமே கொடுக்கலாங்க. புளிச்ச மாவு, புளிச்ச தயிர் எல்லாமே கொடுக்கலாம். இந்த நேரத்துக்கு அவங்க ரொம்ப குளிர்ச்சியாக இருப்பாங்க. அரிசி கலந்த தண்ணியை ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்கலாம். இதெல்லாம் போதுங்க, வேறு எந்த உரமும் வேண்டாமே. அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம தோட்டத்தில் பருப்பு கீரை வேட்டையாயிடுச்சு. நிறைய தொட்டியில் பருப்பு கீரை இந்த மாதிரி மஞ்சள் பூக்கள் குட்டி குட்டியாக இருக்குங்க. இவங்க தாங்க பருப்பு கீரை. இவங்க உடல் உஷ்ணத்தையும் வயிறு புண்ணை இந்த சீசனுக்கு உடலை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுங்க. அடுத்து நம்ம அரைக்கீரையும் எல்லா நாட்கள்லேயும் சாப்பிட்லாம். நல்ல சத்து உள்ளது, விட்டமின்ஸ் நிறைய இருக்கிற ஒரு அரைக்கீரை. நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பறித்ததை நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோங்க. அடுத்து கீழா நெல்லி அதை விட ஒரு அருமருந்து ஜாண்டிஸ்க்கு. அப்படியே பாருங்கள், குப்பைக்கீரை நிறைய தொட்டியில் வந்தாச்சுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பொரியல் பண்ணலாம், கடையெல்லாம் எது வேணால் பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான ஒரு கீரை. எல்லா விட்டமின்ஸும் இருக்குங்க. குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதில் இருக்க சத்துக்கள் மற்ற கீரைகளில் கிடையாது. இது தானாகவே முளைக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் மரியாதை கம்மின்னு நினைக்கிறேன். எப்போவுமே கிடைக்காத பொருளுக்கு இருக்க மரியாதை கிடைக்கிற பொருளுக்கு இருக்காது இல்லையா? தண்டு கீரை நெக்ஸ்ட்டு பூஸ்ட்டுங்க. குளிர்காலத்தில் இந்த மாதிரி கீரைகள்லாம் வெயில் காலத்தில் இந்த மாதிரி கீரைகள்லாம் சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு சூட்டை தணித்து உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். குளிர்காலங்களில் இந்த மாதிரி கீரைகள் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சிலருக்கு ஒத்து வரும், சிலருக்கு கோல்ட் ஆகிடும். ஆனால் வெயில் காலத்தில் கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிட்டே ஆகணுங்க. இதுக்கு நம்ம வளர்ப்பு முறையை அப்படி பார்ப்போம். பெருசாக இதில் பூச்சி தாக்குதல் எதுவும் வராதுங்க. அப்படியே வந்தாலும் சின்ன சின்ன அஸ்வினி பூச்சி தான் வரும். அது நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரேலேயே ஓடிடுங்க. அதே மாதிரி எந்த பராமரிப்பும் வேணாம், தானாகவே அது பாட்டுக்கு முளைச்சிடும். இந்த பூக்கள்லேருந்து விதைகள் கொட்டி அப்படியே செடிகள் உருவாயிடுவாங்க. அதே மாதிரி சம்மர் பூக்களில் மல்லிப்பூக்கள் தாங்க. சம்மர் சீசனில் நிறைய பூக்கள் கொடுப்பாங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் மல்லி. சுண்டைக்காய் வயிறு புண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, வயிற்றில் இருக்க குடல் பூச்சிகள்லாம் அப்படியே அழிச்சிடும். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் நிறைய கிடச்சாங்க. நான் ஒரு 4-5 நாள் பறிக்கலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி போய் பறிக்கும்போது நிறைய கத்திரிக்காய். நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம தோட்டத்து சமையல் தாங்க. கீரை, கத்திரிக்காய், சுண்டைக்காய்ன்னு சொல்லி சுண்டைக்காய் ஃபுல்லாக வத்தல் போட்டுட்டேன் நான். கத்திரிக்காய் தொக்கு வச்சாச்சு, கீரையை கடைஞ்சாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து பறித்தனால செலவில்லா சமையல். அப்படியே கொஞ்சம் தக்காளி கிடச்சாங்க, பச்சை மிளகாய் கிடச்சிருந்தாங்க, அவரைக்காய், கொத்தவரங்காய் எல்லாமே கிடச்சிருந்தாங்க. போதும்னு சொல்கிற அளவுக்கு அறுவடை கிடச்சிடுச்சுங்க. இதெல்லாம் ஒரு சுகமான வேலை தாங்க. என்ன தான் வெயில் அடித்தாலும் எவ்வளோ தான் நம்மளால் இது பண்ண முடியும், இதெல்லாம்